audience. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे प्रविश्यतु महारण्यं रामो राजीवलोचनः विराधं राक्षसं हत्वा शरभङ्गं ददर्शः सुतीक्ष्णं चाप्यगस्त्यं च अगस्त्यभ्रातरं तथा बाबू प्रविश्यतु महारण्यं रामो राजीवलोचनः विराधं राक्षसं हत्वा शरभङ्गं ददर्शः सुतीक्ष्णं चाप्यगस्त्यं च अगस्त्यभ्रातरं तथा நேத்திக்கு சொன்ன அந்த ஸ்லோகத்தோட தண்டகான் பிரவிவேசக அதோட கூட அயோத்தியா காண்டம் முடியறது. இந்த அயோத்தியா காண்டத்துல என்னென்னலாம் விசேஷமான அர்த்தங்கள்லாம் சொல்றாரு இது வரைக்கும் சொன்னதுலன்னா, பித்ருவச்சன பரிபாலனம், அப்பா சொல்றத கேட்கறது அப்படின்ற தர்மத்தையும், சேஷபூதனா இருக்கிறவன் சேஷியுடைய கைங்கரியத்தை அவசியம் பண்ண வேண்டியது அப்படின்னு லக்ஷ்மணன், சேஷபூதனான லக்ஷ்மணன், அடிமையா இருக்கிற லக்ஷ்மணன் அவனுக்கு எஜமானா இருக்கிற ராமனுடைய கைங்கரியத்தை தான் முக்கியமாக கருதினான் என்ற அந்த ஒரு தர்மத்தையும், சரணாகதி பண்ணவன் பகவானதான், பகவானுக்கு பரதந்திரனா இருக்கணும், பகவானுக்கு சொல்றத பகவானுடைய சொல்றத கேட்டு இருக்கணும் அப்படின்னு சரணாகதி பண்ணவனான பரதன் அப்புறம் பகவான் ராமன் சொன்னதை கேட்டு அயோத்திக்கு திரும்பி போனதையும், சத்ருக்னனுடைய விற்த்தாந்தத்தினால பாகவத பாரதந்திரியம், பாகவதாளத்துல பரதந்திரனா இருக்கணும், பாகவதாளுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு இந்த விற்த்தாந்தங்கள் எல்லாம் இந்த அயோத்தியா காண்டத்தை, இதுவரை சொன்ன அயோத்தியா காண்டத்துல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு கொடுத்த தர்மத்தை, கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படின்ற இந்த தர்மத்தை சொல்ல வந்தது அரண்ய காண்டம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு முன்னுரை கொடுத்திருக்கான். பிரவிஷ்ய விஷுதாத்து, பிராபூர்வகமாய விஷுதாத்து, யபந்தமான அவ்யயம். பிரவிஷ்ய பிராபூர்வகமாய விஷுதாத்துவில் எப்பு கொடுத்து எப்பு பிரத்யம் வச்சு பிரவிஷ்ய அப்படின்னு. பிரவிஷ்ய து மகாரண்யம், யாரு காட்டுக்கு போனா அப்படின்னா, காட்டுல யார் பிரவேசிச்சா, ராமஹா ராஜீவலோசனா, ராமன். இந்த ராமன் யாருன்னா ராஜீவலோசனன் அப்படின்னு. ராஜீவம் அப்படின்னு கமல புஷ்பத்துக்கு பேரு, தாமரை புஷ்பத்துக்கு ராஜீவன் பேரு. அந்த ராஜீவர் போல கண்ணை உடையவன், மலர்ந்த கண்களை உடையவன். ஏன்னா இந்த காட்டுக்குள்ள நுழையர்ச்சியே அந்த காட்டோட அழகு இருக்க, இதுவரைக்கும் பார்க்கவே பார்க்காதான ஒரு அழகான காடு. அந்த காட்டை பார்த்தவுடனே ராமனுக்கு அவ்வளவு சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தினால மலர்ந்த கண்களை உடையவனான ராமன் அப்படின்னு வியாக்கியானம் பண்றான். அபூர்வ சம்ஸ்தான, இதுக்கு முன்னாடி பார்க்கப்படாததான விபினம் காடு, அந்த விபின விலோகன, அந்த விபினத்தை பார்த்ததுனாலே ஜனித உண்டானதான குதூகலம், சந்தோஷம். அதனால
விகசித நயனாரவிந்தா, மலர்ந்த கண்கள் என்கிற தாமரையை உடையவன் அப்படின்னு வியாக்கியானம் பண்றான். அதாவது இந்த கண்ணப்பா அந்த காட்டை பார்த்த உடனே நமக்கெல்லாம் கூட அந்த காட்டெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு அபூர்வமா எங்கேயாவது வயநாட்டுக்கோ எங்கேயாவது டூர் படிச்சா அந்த மாதிரி காடெல்லாம் பார்த்தா நமக்கு கூட அந்த சந்தோஷமா இருக்கும், அந்த பிரகிருதி சௌந்தரியம் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இவனுக்கு ராமனுக்கு அந்த பிரகிருதி சௌந்தரியத்தை பார்த்து மலர்ந்த கண்களை உடையவன், இது ஒரு அர்த்தம். இதுல துவனிக்கிற ஒரு அர்த்தம் என்னன்னா, காட்டை பார்த்து ராமன் பயந்து போயில்ல, அவன் மகாவீரன் ஆச்சா இந்த காட்டு, அதனால அவனுக்கு ஒரு பயமும் இல்லை. அதனால மலர்ந்த கண்களை உடையவன் அவனுக்கு இந்த காட்டுக்குள்ள போறோமே அப்படின்ற ஒரு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. அதனால ராஜீவலோச்சனான தாமரை போன்ற கண்களை உடையவனான ராமன், ராமன் மகாரண்யம், மகத்தான அரண்யம், பெரிய காடு. மகத்து தத்து அரண்யம் மகாரண்யம் அப்படின்னு கர்மதாரய சமாசம் சொல்லணும். மகத்தான பெரியதா காடு. அந்த மகாரண்யம் பிரவிஷ்ய, அதை நுழைந்து இந்த காட்டுக்குள்ள நுழைஞ்ச போது என்ன பண்ண அப்படின்னா, அரஞ்சகாண்டத்துல முதல்ல காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரிஷிகள்லாம் அந்த காட்டுல நிறைய ரிஷிகள்லாம் இருக்கா. அந்த ரிஷிகள்லாம் ராமனை சேவிக்கிறா. ராமனை பார்த்து அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவளுக்குள்ள குசு குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிறான். ராமனுக்கு சம்சயம் வந்துருத்தோம், நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்ல சீதையோ லக்ஷ்மணோ ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா, நீங்களா எதுக்கோசரம் குசு குசுன்னு பேசிக்கிறீங்கன்னு அவர்ச்சே கேட்டுட்டா. அப்ப சொல்றார், இங்க ஒருத்த நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னு ஒருத்தர் சொல்லிட்டுடா. இப்ப என்ன சொல்ல போறான்னு கேட்ட உடனே ராமன் சொல்ற, அவ ரிஷிகள்லாம் சொல்றா, துபாரி இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் காமிக்கிறான். எலும்பு அப்படியே குமிஞ்சு கிடக்கு. இதெல்லாம் பழைய ரிஷிகளுடைய எலும்பு கூடுகள். இங்க ராட்சசால் இருக்கா, இந்த ராட்சசால டெய்லி எங்கெல்லாம் இது பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடுறா. அதனால அவள்கிட்ட இருந்து எங்களை நீ காப்பாற்றணும். நீ நாட்டுல ராஜாவா இருந்தாலும் சரி, இங்க காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, எங்களுக்கு ராஜா நீதான் அப்படின்னு அவ சொல்லி பிரார்த்திக்கிறான். அப்ப ராமன் என்ன சொல்றார், அதுக்கு என்ன, அதை பண்ணிட்டா போச்சு, ராட்சசால அடிக்கணும் அவ்வளவுதானே, நான் ராட்சசால கொண்டுடுறேன், உங்களுக்கு பயமே வேண்டாம் அப்படின்னு வாக்கு கொடுத்துடுறேன். வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் இவர் இங்க எங்க விசாரிச்சுட்டு போறார், சரபங்க ஆசிரமத்துக்கு போறார். போற வழியில ஒரு ராட்சசன், அந்த ராட்சசன் பார்த்த உடனே சீதா கொஞ்சம் பயப்படுறா. முதல்ல ராட்சசனை பார்க்கறபடினால அந்த ராட்சசன், என்ன பாது நீங்க 2 பேரும் முனி வேஷம் தெரிச்சுட்டு இருக்கீங்க, ஜடா முடியெல்லாம் தெரிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா கையில வில்லு வேற வச்சுட்டு இருக்கீங்க, உங்க ஒண்ணுக்கு ஒண்ணு வேஷமே பொருந்தலையே, கூட ஒரு பொண்ணை வேற அழிச்சுன்னு போறீங்களே, நீங்களா தாபசின்னு சொல்லிட்டு, அதனால இந்த பொண்ணை நான் அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு அவன் முதல்ல தூக்கிட்டு போயிடுறான். சீதா அழறா. அப்ப இவ 2 பேரும் சேர்ந்து அவனை வில்லலாம் அம்பெல்லாம் எல்லாம் அடிக்கிறா. இவாளுடைய அம்பெல்லாம் குத்தி பானத்தினால குத்துப்பட்டு அந்த ராட்சசன் என்ன பண்றா, சீதையை விட்டுட்டு இவா 2 பேரையும் தூக்கின்னு போயிட ஆரம்பிச்சான். அப்போ வேற வழி இல்லைன்னு இவா 2 பேரும் அவனுடைய கையை அறக்கிறா. கை அறந்த உடனே அவனுக்கு ஞானம் வருது, நான் ஒரு சாபத்தினால் இந்த மாதிரி ஆயிட்டேன், என்னை புதைச்சிருங்கோன்னா உடனே அவனை புதைச்சிடுறான். அப்படி விராதனை கொன்னுட்டு சரபங்க ஆசிரமத்துக்கு போறா. இங்க வியாக்கியானம் பண்றது என்ன பண்ணான்னா, பெரியவாளை பார்க்க போறச்ச வெறுமை போகக்கூடாது இல்லையோ, அவளுக்கு நல்ல செய்தி கொண்டு போகணும், அவளை கையில எதையாவது உபகாரமா கொண்டு போனோம் அவளுக்கு.
அவளுக்கு பழங்கள்லாம் இவன் என்ன கொண்டு போறான்னா இந்த விராதனை கொண்டுட்டேன்ற நியூஸையே கொண்டு போறாளாம். இந்ததான் அவனை அந்த விராதனுடைய கொள்ளுதலையே அந்த நியூஸையே கொண்டு போய் சரபங்க ஆசிரமத்துக்கு போறான். இந்த சரபங்க ஆசிரமத்தில் இருக்கிறச்ச உள்ள போறதுக்கு முன்னாடி ராமன் காமிக்கிறார் லக்ஷ்மணனுக்கு தூரக்கேந்து பாரு, சரபங்க ஆசிரமம் இன்னும் போய் சேரல, கொஞ்சம் தூரக்க இருக்கு. இந்த பாரு தேவர்கள் வந்திருக்கா பாரு, அவளுக்கெல்லாம் கால் தரையிலேயே படலை, மேலேயே இருக்கா பாரு, எப்பவும் 25 வயசு தேவர்கள்லாம் வந்திருக்கா போல் இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்றான், தேவேந்திரன் வந்துட்டு போயிடுறான். அங்க கிட்டக்க போறதுக்குள்ள தேவேந்திரன் கலையும் போயாச்சு. போய் சரபங்கனை பார்த்து பேசுறார். அந்த சரபங்கன் வந்து ராமன் வந்திருக்காருன்னு அவருக்கு எப்படி வரவேற்கணுமோ அது போல அர்க்கியபாத்தியாதிகள்லாம் கொடுத்து அவரை வரவேற்று, நான் நிறைய புண்ணியம் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் நீ வாங்கிக்கோ அப்படின்றார். ராமனுக்கு அவர் ஏதாவது கொடுக்கணுமோ இல்லையா வந்த அதிதிக்கு. ராமன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் என் புண்ணியத்தில் நானே பார்த்துக்கிறேன், உங்களை சேவிச்சுட்டு போகணும் தான் வந்தேன் அப்படின்னா சேவிக்கிறார். அப்புறம் நான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்ததே உனக்காக தான், நான் இப்பவே மோட்சத்துக்கு போறேன், நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குற. எனக்கு நான் இனிமேல் மோட்சம் போக வேண்டியதுதான் சொல்கிறேன். இல்லை இல்லை எனக்கு பாக்கி ரிஷிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா அவர்கிட்ட வழி கேட்டு சுதீக்ஷணன்ற ஒரு ரிஷியை போய் பார்க்குறார். இப்படி ஒவ்வொரு ரிஷியா பார்த்துட்டு போறான். ஒவ்வொரு ரிஷி ஆசிரமத்திலையும் கொஞ்சம் கொஞ்ச நாள் தங்குறான். இப்படி சரபங்க ஆசிரமத்தை விட்டுட்டு ராமன் கிளம்பி போற சமயத்துல ராமன் சீதை மாத்திரம் தனியா போயிட்டு இருக்கா, லக்ஷ்மணன் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு இருக்க. அப்ப சீதை கேட்கிறா ராமன் கிட்ட, ஏதோ அந்த ரிஷிகள்லாம் வந்தா ராட்சசாலாம் கொல்லுடு, ராட்சசால் தொந்தரவு பண்றா அப்படின்னு சொன்னா நீ உடனே அவளை கொள்றேன்னு ஒத்துட்டீர, இந்த மாதிரி ஒத்துக்கலாமா? உனக்கும் ராட்சசாலுக்கும் என்ன சம்பந்தம்? ராட்சசால் வந்து உங்ககிட்ட வந்து வாதாடினாளா, உங்ககிட்ட வந்து அவ சண்டை போட்டாளா? ஒரு வைரமும் இல்லாம ஒருத்தரை கொள்றேன்னு வாக்கு தர்றது நியாயமா? இது சரியா? கையில இந்த வில்ல வச்சுட்டு இருக்கிற அப்படின்னாலதான் உனக்கு இந்த மாதிரி எண்ணெல்லாம் தோன்றதா இப்படின்லாம் கேட்கிறா சீதை. எப்போ ராமனோட தனியா இருக்கிறச்ச, அதுவும் உடனே கேட்கல, கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கிறான். அப்ப ராமன் சொல்றார், நீ என்கிட்ட கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற, நீ யார் என்ன கேட்க, என்னை நான் மட்டுக்கு என் வழியில போறேன், என்ன இதெல்லாம் கேள்வி கேட்காத அப்படின்லாம் ராமன் சொல்லல. ஏன்னா பிரியோகி அனுசிஷ்யத்தே அப்படின்னு ஒரு வாக்கியம் வருவாங்க. யாருக்கிட்ட நமக்கு பிரியம் இருக்கோ அவ கிட்டதான் தப்பை எடுத்து சொல்ல முடியும். நமக்கு யார்கிட்ட பிரியம் இல்லையோ அவ எக்கெடுக்கிட்டு போறான், நமக்கு என்ன வந்ததுன்னு நம்ம மாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனால் நம்ம கிட்ட தப்பை எடுத்து சொல்றபடினால பிரியோகி அனுசிஷ்யத்தே அப்படின்ற, அதாவது ஒரு பாரியையும் பர்த்தாவும் எப்படி இருக்கணும் அப்படின்றத காண்பிச்சு தர்றது. பர்த்தா தப்பு சொன்னா, தப்பு ஏதாவது பண்ணிட்டான்னா 4 பேர் நடுவில் சொல்லி எடுத்து சொல்லக்கூடாது, தனியா சொல்லணும். ஏன்னா குரும் ரகசி போதையேன்னு ஒரு வாக்கியம். தெளிவா ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அதை தனியா இந்த மாதிரி பண்ணதே, இது எதுக்கோசரம் பண்ண, இது பண்ணது சரியா வேற ஏதாவது உத்தேசமானது அப்படி பணிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ராமன் பண்ண தப்பு, ராமன் இந்த மாதிரி ஒரு வைரமும் இல்லாம, ஒரு பரஸ்பர எனிமிட்டி, பரஸ்பர வைரம் ஒன்றும் இல்லாம இருக்கிறச்ச ராட்சசால போய் நீ கொள்றேன்னு பிரதிஜை பண்ணது சரியா அப்படின்னு சீதை கேட்கிறா. அப்ப ராமன், எனக்கு உன் பேர்ல எவ்வளவு ஆசை இருக்கு, அதனாலதானே நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ற, நான் என்னுடைய லைஃபையே, என்னுடைய வாழ்க்கையே உயிரையே விட்டாலும் விட்டுடுவேன், உன்னையும் விட்டாலும் சரி, லக்ஷ்மணையும் கூட விட்டுருவேன். ஆனா ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன்னா அந்த வார்த்தையை நான் மீற மாட்டேன். அப்பியகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணம் என்று ஜீவிதத்தையே விட்டுருவேன், உன்னையும் விட்டாலும் சரி, லக்ஷ்மணனையும் விட்டாலும் சரி. அதாவது சீதை நடுவுல வந்தவன், லக்ஷ்மணன் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறவன், அவனை கூட விட்டாலும் விட்டுடுவேன்.
ந பிரதிஜ்ஞாம் பிரதிஸ்ருத்ய பிராமணஸ்ய விசேஷதः. பிராமணால் விஷயத்துல ஒரு பிரதிஜ்ஞை பண்ணேன்னா, அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன்னா அதை என்னால விட முடியாது அப்படின்றார். இதையும் ஒத்துக்கிறான். அதாவது ஒரு பாரிய பர்த்தால் எப்படி இருக்கணும்ன்றத அந்த இடத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்கான். ஒரு புருஷனும் ஸ்திரீயும் எப்படி இருக்கணும்ன்றத. அதுக்கப்புறமா வந்து சுதீக்ஷ்ணராசிரமம் இப்படி எல்லாம் போயிட்டு மறுபடியும் சரபங்க ஆசிரமத்துக்கு வரா. எப்போ இந்த மாதிரி சுத்தி வரச்ச 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. 14 வருஷம் காட்டுல சுத்த வேண்டியது. காட்டுல போனோம்னு சொன்னா சுதீக்ஷ்ண தண்டகாரண்யத்துல சரபங்க ஆசிரமத்துல இருந்து பாக்கி ஒவ்வொரு ரிஷியா பார்த்து ஒவ்வொரு ரிஷியா அவாவா ஆசிரமத்துக்கு போய் அவாவை சேவிச்சு அவாவா கூடலாம் இருந்துட்டு ஒரு இடத்துல 4 மாசம், ஒரு இடத்துல 6 மாசம், ஒரு இடத்துல 1 வருஷம், இப்படி மாறி மாறி ஒரு இடத்துல 1 மாசம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ரிஷிகளையும் ஆசிரமத்தையும் எல்லா ரிஷிகளையும் சேவிச்சுட்டு வரச்ச 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சரபங்க ஆசிரமத்துக்கு வர. அந்த சரபங்க ஆசிரமத்துக்கு வந்த உடனே அங்க வந்து கேட்கிறார், எனக்கு வந்து அகஸ்தியரை இத்தனை வருஷமா இங்க சுத்தின்னு இருக்க, ஆனா அகஸ்தியர் எங்க இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு. நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீ அகஸ்தியரை போய் பார்த்துட்டு வா. இப்படி வழி போறோம், இங்கேருந்து போனேன்னா வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறார். போனேன்னா முதல்ல அகஸ்தியருடைய தம்பி அவருடைய ஆசிரமம் வரும், சுதர்சனன்னு பேரு, அவருடைய ஆசிரமம் வரும். அங்க போயிட்டு அவர்கிட்ட கேட்டானா அவரை அகஸ்திய ஆசிரமத்துக்கு வழி சொல்லுவார். அங்க போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அகஸ்தியன்றவர் வந்து கும்பத்துல உண்டானவர். அவருக்கு எப்படி தம்பி வந்தா அப்படின்னா, அந்த அகஸ்தியரையும் இந்த சுதர்சனையும் ஒன்னா வளர்த்தபடினால அவர் தம்பியார். அவ்வளவுதான் சமாச்சாரம். அதனால ஸ்லோகத்துல இந்த இடத்துல வந்து அகஸ்தியம் ச அகஸ்திய பிராதரன், முதல்ல அகஸ்தியனையும் அப்புறம் அகஸ்திய பிராதாவையும் போய் சேர்ந்தான் அப்படின்னு இருக்கு. ஆனா பின்னாடி ராமாயணத்துல முதல்ல அகஸ்திய பிராதாவை, அகஸ்தியனுடைய சகோதரனை கண்டுட்டு பார்த்த பிறகு அப்புறம் தான் அகஸ்தியர்கிட்ட போறார். அது மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கான். அப்ப இந்த ஸ்லோகங்களுக்கு அன்பயம் ராஜீவலோச்சனஹா, தாமரை போன்ற கண்களை உடையவனான ராமஹா ராமன், மகாரண்யம் பிரவிஷ்ய, மகத்தான பெரிய காட்டினுள் பிரவிஷ்ய உள்புகுந்து, ராட்சசனான விராதனை ஹத்வா ஒன்று, சரபங்கம் என்ற ரிஷியையும், சுதீக்ஷ்ணம் என்ற ரிஷியையும், அகஸ்தியரையும், ததாச்ச அதுபோல அகஸ்திய பிராதாவினையும் ததர்ஷ பார்த்தார் அல்லவா அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். ராஜீவலோச்சனஹா, இந்த சொல்றேன், ராஜீவலோச்சனஹா தாமரை போன்ற கண்களை உடையவனான ராமஹா ராமன், மகாரண்யம் பிரவிஷ்ய அந்த பெரியதான காட்டில் உள்புகுந்து, ராட்சசம் விராதம் ஹத்வா ராட்சசனான விராதனை ஹத்வா கொன்று, ஹனுதாதுவுக்கு துவா பிரத்யம் கொன்று, சரபங்கம் சுதீக்ஷ்ணம் அகஸ்தியம் ததா சரபங்கரையும் சுதீக்ஷ்ணரையும் அகஸ்தியரையும் அதுபோல அகஸ்திய பிராதரம் ச அகஸ்தியனுடைய சகோதரனையும் ததர்ஷ பார்த்தார். இதுக்கு இப்ப ஆகாங்ஷா சொன்னமானா இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கிற இந்த 1.5 ஸ்லோகத்தில் இருக்கிற கிரியாபதம் ததர்ஷ பார்த்தார். கஹா ததர்ஷ, ராமஹா ததர்ஷ. कीदृशः रामः ददर्श, राजीवलोचनः रामः ददर्श. रामः कम ददर्श, याரை பார்த்தார், शरभंगम ददर्श. पुनः कम ददर्श, तीक्ष्णं ददर्श. पुनः कम ददर्श, अगस्त्यं ददर्श. पुनः कम अगस्त्य भ्रातरं ददर्श. किं कृत्वा ददर्श, हत्वा ददर्श. कं हत्वा ददर्श,
विराधं हत्वा ददर्श कीदृशं विराधं राक्षसं विराधं हत्वा ददर्श ततः पूर्वं किं कृत्वा प्रविश्य कुत्र प्रविश्य महारण्यं प्रविश्य இந்த ஸ்லோகத்துல ராமோ ராஜீவலோச்சனஹ பிரிக்கிறச்ச ராமஹா ராஜீவலோச்சனஹான்னு பிரிக்கணும். அந்த சந்தி ராமஹான்ற விசர்க்கம் சந்தியில வரச்ச ராமோன்னு ஆயிருக்கு. அதுபோல சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்தியம் ச அபி சாபி இது ரெண்டு சேர்ந்து ஒரே அவ்வியம். சாபின்ற சேர்ந்து ஒரே அவ்வியமா இம்முன்னு அர்த்தத்தில் சுதீக்ஷ்ணனையும் அப்படின்னு சமுச்சய அர்த்தத்தில் ச அபி சாபி சவர்ண தீர்க்க சந்தி அபி அகஸ்தியம் அப்யகஸ்தியம் இது என் சந்தி. அகஸ்திய பிராதரம் அகஸ்தியஸ்ய பிராதா அகஸ்திய பிராதா தம் அகஸ்திய பிராதரம் இது சமாசம் சொல்லணும். விக்கிரக வாக்கியம் அப்படி சொல்லணும். சரியாச்சா? ஹலோ அடியன் அன்வயம் மட்டும் இன்னும் வரைவது சொல்ல முடியுமா அடியன்? சொல்றேன். ராஜீவலோச்சனஹா ராஜீவலோச்சனான தாமரை போன்ற கண்களை உடையவனான ராமஹா ராமன் மகாரண்யம் பிரவிஷ்ய மகாரண்யம் மகத்தான அரண்யம் பெரிய காடு அதனுள் பிரவிஷ்ய உள் நுழைந்து தூ அப்படின்றது உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணா அப்படின்னு உள் நுழைந்த பிறகு ராட்சசம் விராதம் ஹத்வா ராட்சசனான விராதனை கொன்று அப்புறம் சரபங்கனையும் சுதீக்ஷ்ணனையும் அகஸ்தியனையும் அகஸ்திய பிராதரம் அகஸ்தியனுடைய தம்பியையும் ததாச்ச அகஸ்திய பிராதரம் அதுபோல அகஸ்திய பிராதரனையும் அகஸ்தியனுடைய தம்பியையும் சகோதரனையும் ததர்ஷ கண்டார் பார்த்தார். சரியாச்சா? அடியன் அதே மாதிரி ராஜீவலோச்சனஹான் போது ராமர் காட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அடியன். ஆமா, காடு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு 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 நேச்சர் பியூட்டியை கண்டா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமோ இல்லையோ? அந்த நேச்சரோட பியூட்டியை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால அவருக்கு கண்கள் மலர்ந்ததாம். இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பார்த்தேன். அதனால ராஜீவலோச்சனன்னு. அப்புறம் அடே என்ன சாப்யகஸ்தியம் எப்படி பிரிக்கணும்? ச அபி அகஸ்தியம் ச அபி அகஸ்தியம் ச அபி சாபி சாபி அகஸ்தியம் சாப்யகஸ்தியம். அதான் முதல்ல சவர்ண தீர்க்க சந்தி, அப்புறம் ரெண்டாவது அபி அகஸ்தியம்ன்றது எண்ணு சந்தி அப்யகஸ்தியம் அப்படின்னு. யாராவது ஒருத்தரா கேளுங்க. இப்போ அந்த அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் சரபங்கர் கொடுத்து ராமரை வரவேற்றார் அப்படின்னு சொன்னேன் அடியன். அது இப்போ நம்ம திருவாராதனை பண்ணும்போது பெருமாளுக்கு தானே அடியன் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் சமர்ப்பிப்போம். இப்போ ராமர் ஒரு மனிதனாக வாழப் போகிறேன் அப்படின்னு சொன்ன போது ஒரு மனிதருக்கும் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் சமர்ப்பிக்கலாம் அடியன். அர்க்யம் பாத்தியம் என்ன அர்த்தம்? கைக்கு ஜலம், கை அலம்பரத்துக்கு ஜலம் கொடுக்கறது அர்க்யம், கால அலம்பரத்துக்கு ஜலம் கொடுக்கறது பாத்தியம், ஆச்சமனம் பண்ணி வைக்கிறது பாச்சமணியம். இது யாரு அதிதி ஆத்துக்கு வந்தாலும் அவருக்கு காலுக்கு ஜலம் கொடுத்து கைக்கு கையலம்பரத்துக்கு ஜலம் கொடுத்து அவ வெளியிலேருந்து வந்தவ ஆச்சமனம் பண்ணி அப்புறம் தான் உள்ள வருவா அந்த காலத்துல. அதனால எல்லா அதிதிகளுக்கும் பண்ண வேண்டிய சமாச்சாரம் இது. அதனால பெருமாளுக்கு தான் அர்க்ய பாத்தியம்.
எல்லா அதிதிகளுக்கும் யாரெல்லாம் கெஸ்ட் வந்தாலோ, ஒருத்தர் கெஸ்ட் வர்றாரு நம்ம ஆத்துக்கு, அவருக்கு என்ன பண்ணுவோம், ஆத்துக்கு சாப்பிட வர்றாருன்னா அவருக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஜலம் கொடுத்து அவர் கால் அலம்பிட்டு உள்ள வரத்துக்கு, கால் அலம்புறதுக்கு முதல்ல கால் அலம்பிட்டு வரும், கால் அலம்பிட்டு அப்புறம் அவர் கை அலம்புறதுக்கு ஜலம் கொடுத்து அவர் ஆசமனம் பண்ண வச்சு அப்புறம் அழிச்சுட்டு வரணும் அப்படின்னு. அதனால அர்க்யபாத்திய ஆச்சமணின்றது பெருமாளுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா கெஸ்ட் அதிதி சத்காரத்துல முக்கியம் இது. அதனால ராமன் ஒரு அதிதி கெஸ்ட் ஆனதுனால ராமனுக்கு இது மாதிரி பண்ணார். அடியேன் சுவாமி, அடியேன் அன்வயம் சொல்றேன், கரெக்டா சொல்றேன். அடியேன் ராஜீவலோச்சனः ராமः மகாரண்யம் பிரவிஷ்ய தூ ராட்சசம் விராசம் ஹத்வா சரபங்கம் சுதீக்ஷ்ணம் ச அபி அகஸ்திய பிராதரம் ததா ச ததர்ஷः. அகஸ்தியம் ததா ச அகஸ்திய பிராதரம் ச ததர்ஷ. அடியேன் அபி எங்க வரணும்? அடியேன் அபி எங்க வரணும்? அடியேன் அபி எங்க வரணும்னு கேக்குறியா? அப்பின்றது வந்து சுதீக்ஷ்ணம் ச அபி, ச அப்பின்னு ரெண்டுத்துக்கு ஒரே அர்த்தம் தான் இந்த இடத்துல. அதனால சாபின்னு ஒரே அர்த்தமா பண்ணிக்கணும். இம்முன்னு அர்த்தம். சுதீக்ஷ்ணரையும் அந்த இம்மு தான். சுதீக்ஷ்ணம் ச அபி சுதீக்ஷ்ணரையும் அகஸ்தியம் அகஸ்தியனையும் ததா அதுபோல அகஸ்திய பிராதரம் ச அகஸ்தியனுடைய சகோதரனையும், அதாவது அகஸ்தியனை அகஸ்திய சகோதரனை எல்லாரையும் பார்த்தார் அப்படின்னு அர்த்தம். சரியாச்சா? வேற சம்சயம் ஒண்ணு இல்லையே? இந்த ஸ்லோகத்தை யாரா வாசிங்கோ. பிரவிஷ்யது மகாரண்யம். வாசி. பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः விராசம் ராட்சசம் ஹத்வா சரபங்கம் ததர்ஷः சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்த்யம் ச அகஸ்த்ய பிராதரம் ததா. இந்த ஹன்றது கூட சந்தோஷ சூச்சகமான அகஸ்ததா ஹ அப்படின்னா கடைசியில இதெல்லாம் வாழலாம் பார்த்தா அவருக்கு சந்தோஷம், சந்தோஷ சூச்சகமான அவ்யயம். இதுல சரி சொல்லிடலாம், ரெக்கார்டிங் தான் தப்பு இல்ல. இதுல ச அகஸ்திய பிராதரம் ததான் சுதீக்ஷ்ணம் ச அகஸ்தியம் ச அப்புறம் அகஸ்திய பிராதரம் ததான்னு தனியா இருக்கும் இல்லையோ. இந்த இடத்துல சந்தி இருக்கணுமோ இல்லையோ. ச கூட சான்னு தானே வரும். அப்ப சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்திய பிராதரம் ததான்னு தான் சொல்லணும். அப்படி சொன்னோம்னா ஒரு எழுத்து குறைஞ்சு போகும். அதனால இங்க சந்தி பண்ணாமே ஸ்லோகம் பண்றீங்க. சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்தியம் ச அப்புறம் அகஸ்திய பிராத்தனத்தை தான் தனியா சந்தி இல்லாமே பண்றீங்க. அதுக்கு என்ன காரணம்னா சந்தின்றது ஒரு பதத்துல வரத்த சந்தி நிச்சயமா சொல்லணும். தாத்துவுக்கும் உபசர்க்கத்துக்கும் சந்தி நிச்சயமா இருக்கணும். சமாசத்துல சந்தி நிச்சயமா இருக்கணும். ஆனா வாக்கியத்துல சந்தின்றது நிச்சயமா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. வாக்கியத்துல சந்தி இருக்கலாம், இல்லாமையே கூட இருக்கலாம். ஆனால் நாம எழுதுற போது அன்பயம் எழுதுற போது அதோ பொருள் எடுத்து இந்த சாரத்தை எடுத்து எழுதுன போது சுதீக்ஷ்ணம் சாப்பி அகஸ்தியம் சான்னு சாப்பின்னு சேர்த்து எழுதலாம், ச அப்படின்னு பிரிச்சும் எழுதலாம் வாக்கியத்துல எழுதுறச்ச. அதனாலதான் இந்த இடத்துல சந்தி பண்ணல அப்படின்னு வியாக்கியானத்தை கொடுத்துருக்கா. ஒரு கிராமட்டிக்கல் பாயிண்ட் இது. சுதீக்ஷ்ணம் சாப்யகஸ்தியம் ச அப்புறம் அகஸ்தியம் இருக்கொள்ளியோ. அது ஆக்சுவலா அந்த இடத்துல சந்தி இருக்க வேண்டியது. சந்தி இல்லாதது காரணம் வாக்கியத்துல சந்தி இல்லாட்டா தப்பில்லை அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை கவி நமக்கு சூச்சனை பண்றார் அப்படின்னு. சரி, நிறுத்துப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.